கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்க்குள்ளே போகும். நீங்கள் மொபைலில் கூட இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து இதில் வந்து லிங்க் கொடுத்துருப்போம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு இருக்க லிங்கை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அப்ளைன்னு இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ்க்குள்ளே போயிடும். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய விளம்பரம் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். உங்களுடைய பெயர் என்னென்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்ஸில் எப்படி இருக்கோ அதேமாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. தென் நேம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஆஃப் த அப்ளிகேன் அதை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட்ஸில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதை பற்றி தெளிவாக கொடுத்துக்கோங்க. தென் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50 கேபியில் இருக்கணும். உங்களுடைய சிக்னேச்சரும் 50 கேபியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உங்களுடைய இப்போ தான் நீங்கள் டிசிஎம் படிச்சுட்டு இருக்கீங்க, டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய போனாஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 400 கேபி அளவில் இருக்கணும். இல்லை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கோஆபரேட்டிவோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் மற்றவங்க பிகாம் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், பிஏ கோஆபரேஷன், எம்ஏ கோஆபரேஷன் முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா அதோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 400 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னா கன்சல்டன்ட் மார்க் ஷீட் அப்படின்னா ப்ரொவிஷனல் எது வேணால் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதாவது பிகாம் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், எம்காம் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க. மற்றபடி நீங்கள் வந்து இப்போ தான் டிசிஎம் டிசிஎம் முடிச்சிட்டிங்க, உங்கள்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் தந்துட்டாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டை டேரெக்டாக அப்லோட் பண்ணலாம். நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் வரலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட்ஸை கூட 2 செமஸ்டர் மார்க் ஷீட்ஸை கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தென் மற்றவங்களாம் வந்து போனாஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 400 கேபி அளவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் வந்து வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்குது. நான் வந்து 1 to டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன். அதாவது 1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் நான் சென்ட்ரலில் எந்த மீடியமே வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கல. 1ஆவதுலேருந்து 12வது வரைக்குமே நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். ஸோ 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணிடுங்க. இன்சில் வந்து ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க. சில பேர் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்று கொடுத்துருப்பீங்க, அது இல்லாமல் 10th மார்க் ஷீட்ஸில் ஒன்று கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த தவறை என்றைக்குமே வந்து செஞ்சிடாதீங்க. உங்களுடைய தந்தையார் பெயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஃபஸ்ட் போட்டு ஃபாதர் நேம் கடைசியாக கொடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுத்தையும் கவனமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மதர் நேம் இனிஷியல் இங்கே கொடுத்துட்டு ஸோ அவங்களுடைய நேமை வந்து 2ஆவதாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய காப்பாளர் வந்து உங்களுக்கு வந்து கார்டன் மூலயமா நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து அப்படியே எம்டியாக விட்டுக்கோங்க. நாட் நெசசரி. ஜெண்டர் வந்து எந்த ஜெண்டர் பாலினம் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலா இல்லை வந்து 3ஆம் பாலினமா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க என்னன்னு. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து திருமணமானவரா, அதாவது அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. ஆனவராக இருந்தால் ஆனவர் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் சொந்த மாநிலம், உங்களுடைய சொந்த மாநிலம் என்ன அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே தமிழ்நாடாக தான் இருப்பீங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தாய்மொழி என்ன, மதர் டங் என்ன, தமிழா, தெலுங்கா, கன்னடா, மலையாளமா, இந்தியா, உருதா, அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் தமிழ் தான் இருப்பீங்க. ஸோ தமிழ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேசிய இனம் என்ன, இந்தியன். மேக்ஸிமம் இந்தியன் போட்டுக்கோங்க. இந்திய குடிமக்கள் தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். ரிலீஜியன் இந்து மதத்தை சார்ந்தவர்களா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, சீக்கியமால, அதர்ஸா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் சான்றிதழின் விகப்பம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியில் வருவீங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு டெமோ தான் காமிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ வகுப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகிரி அப்படின்னு கேட்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ எம்பிசி கிளிக் பண்ணுறேன்னா அதில் வகுப்போட உட்பிரிவு என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்து நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியில் வருவீங்க, சப்கேஸ்ட் நீங்கள் பிசியாக இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து காமிக்கும். ஸோ எந்த கம்யூனிட்டியில் வருவீங்கன்னு பார்த்துக்கோங்க. சான்றிதழ் வழங்கிய அதிகாரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே வந்து இருக்கும். யார் வந்து வழங்கினாங்க, தாசில்தாரா, தாலுக் தாசில்தாரா, ஹெட் குவார்ட்டர்ஸ் தாசில்தாரா, ஸ்பெஷல் டெபுட்டி தாசில்தாரா, யாருன்னு வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரும் வந்து அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி காமிக்கிறேன் டெமோக்கு. ஸோ எந்த டேட்டில் வழங்கியிருப்பாங்க அப்படின்னு வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி ஸோ எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. எந்த மாவட்டத்தில் வழங்கியிருப்பாங்கன்றதும் வந்து கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் வழங்கியிருப்பாங்க. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் வழங்கினாங்க என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. எந்த வட்டத்தில் வரும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு பார்த்து கொடுத்துட்ருக்கேன். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆம் கொடுத்துக்கோங்க. ஆம் கொடுத்து நீங்கள் வந்து பார்வை குறைபாடு உடையவரா, விசுவலி இம்பேர்டா, அதாவது தேர்வு எழுத உதவியாளர் தேவையா அப்படின்னு
அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ முன்னாள் இராணுவத்தினராக கேட்டிருக்காங்க, ஆம்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு உங்கள் மேலே ஏதாவது வந்து தேர்வாணையம் அல்லது வேறு எந்த பணி நியமன முகமையிலோ தேர்வுகள் அல்லது தெரிவுகளில் கலந்து கொள்ளும் உரிமையில் வந்து தங்கள் நிரந்தரமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ விலக்கி வைத்தோ அல்லது தகுதியின்மையோ செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. பணி விவரம் நீங்கள் வந்து இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், தென் எந்த பதவியில் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணல அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு இல்லைன்னு வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட 10th மார்க் ஷீட்ஸ் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து போகிற மாதிரி இருக்கும். 10ஆம் வகுப்பு பதிவு எண், தென் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம், பயிற்று மொழி எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக கொடுத்துக்கோங்க, எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. உங்களுடைய எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டெமோக்காக நான் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எந்த மாதம் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க உங்களுடைய மார்க் ஷீட்ஸ்லேயே இருக்கும். எந்த இயர் வந்து மார்ச் 2015 இல்லை வந்து ஏப்ரல் 2017 என்னென்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து கொடுத்துக்கோங்க. நான் டெமோக்கு வந்து கொடுத்துருக்கேன். இப்பொழுது ஜூன் 2015. பயிற்று மொழி தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா 10th, இது வந்து 10th கேட்டிருக்காங்க. ஸோ 10th தமிழ் மீடியம் படிச்சிருந்தா தமிழ்னு கொடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. எந்த போர்டில் படிச்சிங்க, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்ஆ, ஸ்டேட் போர்டா என்னென்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்டேட் போர்டில் தான் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தா ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துக்கோங்க. 10ஆம் வகுப்பு சான்றிதழ் எண், ஸோ மேலே வந்து ஹெட்டில் இருக்கும், ஹெட்டில் கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட் நம்பர்னு, அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12th வந்து என்ன HSCயா, டிப்ளமோ இன் 3 இயர்ஸில் படிச்சிங்களா, ஐடிஐ படிச்சிங்களான்னு கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் 12th படிச்சிருப்பீங்க. ஸோ அது எந்த மாதம் வந்து பாஸ் பண்ணிங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அது உங்களுடைய மார்க் ஷீட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து தெளிவாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது எந்த லாங்குவேஜில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா என்னென்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்டேட் போர்டு தான் எல்லோரும் முடிச்சிருப்பீங்க. ஸ்டேட் போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட சர்டிஃபிகேட் நம்பர் மேலே கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்ன உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. யூஜி டிகிரி பட்ட படிப்பின் பெயர், நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க, யூஜி டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஏவா, பிஎஸ்சியா, இல்லை வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏவா, பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சரா, பிகாமா என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பிஎஸ்சி கொடுக்குறேன். இப்போ பிஎஸ்சினா அதில் மேக்ஸ் முடிச்சிருப்பீங்க, சில பேர் பிசிக்ஸ் முடிச்சிருப்பீங்க, சில பேர் கெமிஸ்ட்ரி முடிச்சிருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ்னால் மேத்தமெட்டிக்ஸ்னு போட்டுக்கோங்க, கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரின்னு போட்டுக்கோங்க. என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது கீழே முதன்மை தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம், எந்த மாதத்துலேருந்து தேர்ச்சி பெற்றீங்க, எந்த மாதத்தில் தேர்ச்சி பெற்றீங்கன்னு உங்களுடைய மார்க் ஷீட்ஸில் இருக்கும். ஓவரால் மார்க் ஷீட்ஸில் அதை வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். பயிற்று மொழி தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களா. தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியம் போட்டுக்கோங்க. டிகிரி, ஸோ ஓகேங்களா, டிகிரி இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் போட்டுக்கோங்க. தேர்வு குழுமம் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, பாரதிதாசனா, அண்ணா யூனிவர்சிட்டியா, அண்ணாமலையான்னு கேட்டுக்கோங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதோட சர்டிஃபிகேட் நம்பர் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க சர்டிஃபிகேட் நம்பரை. தென் இன்டெகிரேட்டட் 5 இயர் பிஜி டிகிரி, அதாவது 5 இயர் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுநிலை பட்டம் முடிச்சிருந்தா மட்டும் அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். அதாவது டிகிரி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி படித்தேன், தனித்தனியாக தான் படித்தேன் அப்படின்னா இதை வந்து ஃபில் பண்ணாதீங்க. இந்த பிஎஸ்சி படிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்சஸ் முடிச்சிருப்பாங்க, அவங்க தான் இதை வந்து ஃபில் பண்ணணும். மற்றவங்களாம் இதை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க, ஃபில் பண்ண தேவை கிடையாது, எந்த அவசியமும் இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தற்போது கூட்டுறவு பயிற்சி நிலையத்தில் கூட்டுறவு பட்டய படிப்பின் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் வழியாக கற்றுக்கொண்டிருப்பா. இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை எஸ் கொடுத்துட்டு கூட்டுறவு பயிற்சி நிலையத்தின் பெயர் அல்லது கல்லூரியின் பெயர், எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, நாச்சியப்பா கோஆபரேட்டிவ் இன்ஸ்டியூட்டா, ராமலிங்கம் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டியூட்டா, எதில் படிக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போனாஃபைட் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா போனாஃபைட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. தற்போது பறித்து கொண்டவராக பின் சேர்ந்த மாதமும் ஆண்டவும், ஏற்கனவே பறித்து முடித்தவராயும் தேர்ச்சி பெற்ற மாதமும் ஆண்டவும் வந்து இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றீங்க, அதாவது இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா எப்போ ஜாயின் பண்ணிங்கன்னு கேட்பாங்க. இல்லை ஆல்ரெடி முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோ கொடுத்துக்கோங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் தற்போது கூட்டுறவு பயிற்சி நிலையத்தில் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. படிச்சுட்டு இருந்தால் மட்டும் ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கலாம். அப்போ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேட்காது. கீழே குறிப்பிட்டுள்ள படிப்புகள் ஏதாவது ஒன்றையும் படித்து முடித்துள்ளலாம் கேட்டிருக்காங்க. கீழே எதாவது இதில் கொடுத்துருப்பாங்க. டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியன் நடத்துகிற டிசிஎம் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தா அதாக இருந்ததுன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் HDCM முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து எம்காம் வித் கோஆபரேஷன் எம்காம் முடிச்சுட்டு அதாவது பிகாம் ஹான்ஸ் வித் கோஆபரேஷன்ஸ் முடிச்சிருக்கேன் ஸ்பெஷல் சப்ஜெக்டாக அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்காம் படிச்சுட்டு கோஆபரேட்டிவ் வந்து ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டாக படிச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எம்ஏ கோஆபரேஷன் முடிச்சிருக்கேன் அப்படின்னா பிஜி டிகிரியில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஆபரேஷன்ஸ் தான் வைகுத் மெக்தாவில் முடிச்சிருக்கேன். பிஜி டிகிரி கோஆபரேட்டிவ் எனி யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். எம்காம் கோஆபரேட்டிவ் அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாம் கோஆபரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஹேவ் புக் கீப்பிங் பேங்கிங் கோஆபரேஷன் ஆடிட்டிங் வந்து சப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரு சப்ஜெக்டாக முடிச்சிருக்கீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாம் டிகிரி வித் கோஆபரேஷன் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா அதை
கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் டிசிஎம் முடிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட்டுறவு பயிற்சி நிலையத்தின் பெயர் அல்லது கல்லூரியின் பெயர். ஸோ எந்த கூட்டுறவு பயிற்சியில் வந்து படித்து முடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் முடிச்சிங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் போடுறேன். உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருக்கட்டும், இல்லை வந்து போனஃபைட் நம்பராக இருக்கட்டும், இல்லை வந்து சர்டிஃபிகேட் நம்பராக இருக்கட்டும், எதையோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளா, அதாவது 1 to டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தா தான் எலிஜிபிள். சப்போஸ் நீங்கள் 1 to டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எஸ் கொடுத்துட்டு ஃப்ரம் 1 to இப்போ வந்து சில பேர் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிச்சிருப்பீங்க, 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. மாற்றி எக்ஸாம்பிளுக்கு நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூல்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்குன்னா மோட் கேட்டிருப்பாங்க. ரெகுலர் மோட்னா ரெகுலர் கொடுத்துட்டு ஃப்ரம் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து போடுறேன், நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். ஸோ இஸ்யூங் அத்தாரிட்டி யார் உங்களுக்கு வழங்கினாங்க, ஹெட் மாஸ்டரா பிரின்சிபால்னு கேட்டிருப்பாங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்க அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன். ஸோ நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து படிச்சிங்க அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்கோடை வந்து போட்டுக்கோங்க, உங்களுடைய ஸ்கூல் பின்கோடை. கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டடாக எய்டடான்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் இதை கொடுத்துட்டு ஆட் மோர் டேட்டா. இப்போ வந்து 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்குமா, அடுத்தது வந்து 9th to வந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரே ஸ்கூலில் அப்படின்னா அதை கொடுக்கணும். இது வந்து ஸ்கூலுக்கு. அடுத்தது வந்து டிகிரிக்கு வந்து கீழே கொடுக்கணும். ஃப்ரம் வந்து எத்தனை இயர் படிச்சிங்க, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிங்க, மோடு ரெகுலர் மோடா ஆன்லைனாக என்னென்னு கேட்பாங்க. அதே மாதிரி இதையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பிஎஸ்டிஎம்கில் நீங்கள் வந்து அதாவது 1 to டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தால் எலிஜிபிள், இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 3. ஸோ உங்களுடைய டோர் நம்பரு, எந்த ஸ்ட்ரீட்டு, அது அட்ரஸ் லைன் 1லையும் 2ல் வந்து உங்களுடைய ஒரு வில்லேஜ் நேமு, அதுக்கப்புறம் தாலுக்கு, டிஸ்ட்ரிக்ட் தேட இதுலேயும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் உங்கள் அஞ்சல் பின்கோட் நம்பரு அதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுத்துக்கோங்க, தப்பாக எதுவும் கொடுத்துடாதீங்க. தென் அட்ரஸ் லைன் 1 எகைன் வந்து நீங்கள் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் வந்து ரெகுலர் அட்ரஸ் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னால் சேம் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா 2 பாக்ஸும் ஃபில் ஆயிரும். உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. விண்ணப்ப கட்டணம் செலுத்தும் போது கொடுத்த அதே முகவரியை இங்கே சொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப கட்டணத்தில் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதே தான் இதுலேயும் கொடுக்கணும். மொபைல் கைபேசி எண்ணை இதில் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. 50 KBயில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணிடுங்க இந்த இடத்துல ஒரு சீட்டில் போட்டு. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 200 KB அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து முடித்த டிசிஎம்மாக இருக்கட்டும், HDCMமாக இருக்கட்டும், கோஆப்ரேஷன் டிகிரியாக இருக்கட்டும், ஏதோ கன்சல்டன்ட் சர்டிஃபிகேட்டாக இல்லை வந்து ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டாக என்ன முடிச்சிருக்கீங்களோ, அதாவது டிசிஎம் முடிச்சிருந்தா அதோடைய சர்டிஃபிகேட், HDCM முடிச்சிருந்தா அதோடைய சர்டிஃபிகேட், இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோடைய போனஃபிட் சர்டிஃபிகேட் இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இந்த இமேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து விசிபிள் ஆகும். அதை இந்த கேரட்டில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். ப்ரிவ்யூ பேஜ் வரும். நீங்கள் அப்ளை பண்ணதில் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து பேமெண்ட் பேஜ்குள்ளே தான் போகும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம வந்து உடனடியாக ரிப்ளை பண்ணுறோம். நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். நம்ம மல்டிபிள் சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் விண்ணப்பிச்சிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கேன். நன்றி, வணக்கம்.